नमोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभव अरनेत्राग्नि संदग्ध काम संजीवनौषधिः श्रीमद्भागवतोटैक स्वरूप मुखपङ्कजाम् अंडादकड़ि पर्यंत मध्यकूट स्वरूपिणी प्ररूपातिरोधानकलीश्वरी सदाशिवानुग्रहदा पंचकृत्य परायणा भानुमण्डल मध्यस्था भैरवी महमालिनी सहस्रशीर्षवदना सहस्राची सहस्रपाद आब्रह्मकीट जननी वर्णाश्रमविदायिनी कल्याणी जगदे कंदा करुणा रससागरा कलावती कलालापा कांता कादंबरी प्रिया चिच्चक्ति चेतनारूपा जडशक्ति जडात्मिका गायत्री व्याकृति संध्या द्विजवृन्दनि सेविताम् तत्त्वासना तत्त्वमयी पंचकोशान्तरस्थिता निर्सीमा महिमा नित्य यौवना मदशालिनी. ஜெய் வாசவி. என் பேர் மகேஷ் பாபு. இந்த கோயில் கும்பாபிஷேகத்திலிருந்து நான் தினம் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் இந்த அரசமரத்து விநாயகர் தான் காலாண்டு காலமாக பிரதானமாக வச்சு நம்ம சந்தாதிரெல்லாம் கும்பிட்டு இருந்ததுனால இதுவே மூலஸ்தானமாக வச்சு நான் இந்த கோயிலுக்கு தினம் தினம் அதுக்குண்டான அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனை பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசி அதுக்குண்டான எல்லா பட்சணையும் வச்சு தீபாராதனை காமிச்சு சகல சௌபாகியங்களும் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் தினம் வேண்டிட்டு இருக்கேன். இது எனக்கோசரம் வேண்டாமல் இந்த நம்ம கன்னியா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்களுக்கோசரம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறக்கோசரமே இதை நம்ம ஒரு பிரதானமாக வச்சு நம்ம வேண்டிட்டு இருக்கோம். மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இது. இந்த கோயிலில் மிகவும் நம்பிக்கையோடு ஜனங்கள் சாமி கும்பிட்டுட்டு வராங்க. ரொம்ப காலமாக இந்த ஸ்தல விருட்சமாக இருக்கிறனால இதில் நாக பூஜை செஞ்சு நாங்களும் எல்லாரும் வழிபட்டுட்டு வரோம். இதில் நாகங்கள் அடிக்கடி வந்து போகுது. ஆனால் இது சில கண்களுக்கு தெரியாது. ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த நாகம் இருக்கிறதுனால ரொம்ப ஜனங்க கிட்டத்தட்ட அது நாக பஞ்சமி அன்னைக்கு பெண்கள் தட்ட ஒரு 600-700 பேர் நாங்கள் இங்கே எல்லாம் பூஜை பண்ணிட்டு போகிறோம். அதனால எங்களோட வம்சமே முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்ல வெளிச்சமாகவும் நல்ல அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எங்கள் குளம் போயிட்டுருக்கு. जय वासवी. आयुर्देहि धनम देहि विद्याम देहि महेश्वरी समस्त अखिलाम देहि देहि मे कन्निका परमेश्वरी. எல்லாம் வல்ல அம்பிகையான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் மூல நாயகியாக ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கும்ப கலச குபேர கலச நாயகியாக குபேர கலசத்தினுள் அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியின் அவதாரம் சுமார் 1010 வருடத்திற்கு முன்னால் வெனுகொண்டா நகரிலே ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அக்னியிலே 4 கரங்கள் ஏந்தி அவதாரம் காட்டி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்னும் நாமத்தோடு ஒரு சமூகத்தின் குல தேவதையாக இருக்கிறார்.
வெனுகொண்டா நகரிலே அக்னியில் வீழ்ந்து குளிர்வாக இருப்பதற்கு கோவை நகரில் தோன்றினாலோ என்னும் அளவு அந்த குளிர்ந்த நிலையிலே இங்கே கும்ப கலசத்தினுள் குபேர கலசத்திற்குள் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். வேறு எங்குமே காண முடியாத இந்த கர்ப்பகிரகம் உலகிலேயே முதல் முறையாக கலச வடிவத்தில் இங்கே அம்மன் எழுந்தருளி இருப்பது மிக பெரும் சிறப்பு. இந்த குபேர கலசம் சிகப்பு ரூபி கற்களால் கட்டப்பட்டது. குபேர கலசம் என்பது கோத்திர கலசமாகவும் இங்கே இருக்கிறது. 102 பேர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அம்பிகையோடு அக்னியில் விழுந்து ஜீவ தியாகம் செய்தார்கள். அந்த 102 கோத்திர பெயர்களும் கலசத்தின் சுற்றிலும் இலைகளாக கோத்திர இலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கையிலே அவதாரம் காட்டும் பொழுது அந்த 4 கரத்திலே மலர், வீணை, கிளி, பாசம் எனும் 4ஐயும் கரத்தில் ஏந்திருந்தாள். மலர் என்பது அம்பிகையின் சத்வகுணத்தையும் இந்த உலகில் எல்லோரும் சத்வகுணத்தோடு ஓங்கி இருக்க வேண்டும் என்ற நிலைக்காகவும் மலரை கையில் ஏந்திருக்கிறாள். அதே போல வீணை, கிளி மட்டுமே சைவமாக இருப்பதால் தெய்வத்தின் கரத்திலேயே கிளி தவிழ்ந்தாடுகிறது. தவிர நாம் சொல்லும் கேட்கும் வரங்கள் எல்லாம் கிளி அம்பிகையின் கையில் இருந்து கேட்டுக்கொண்டு நமக்கு வரமும் கேட்கும் சுபாவமாக கிளி இருக்கிறது. இன்னொரு கையில் வீணை என்பது உயிர் நாதம். அந்த வீணை தந்தி கட்டப்பட்டிருந்தால் இறுக்கமாக கட்டி இருந்தாலும் சரி, தளர்வாக கட்டி இருந்தாலும் சரி, வீணையில் நாதம் எழும்பாது. அதே போல இந்த உடல் என்னும் வீணையிலே அந்த 5 பொறிகளும் சரியான அளவில் கட்டப்பட்டிருந்தால் மட்டுமே உயிர் நாதம் இனிமையாக இருக்கும். இதுதான் வீணாநாதம். இப்படி சத்வகுணம் ஓங்கி மலர், கிளி, வீணை, பாசம் என்று வாசவி கன்னிகா பரமேஸ்வரி திருக்கரங்களோடு ஏந்தி நமக்கு அருள்பாலித்து கொண்டு இருக்கிறாள். पगडाल हारती मुत्याल हारती पगडाल हारती वासवांबनीगिदे वैढूर्य हारती मुत्याल हारती पगडाल हारती वासवांबनीगिदे वैढूर्य हारती मुत्याल हारती पगडाल అష్టభుజముల పుష్కరిణియందున అష్టభుజముల పుష్కరిణియందున అష్టలక్ష్మినికిదే భవ్య హారతి ముత్యాల హారతి పగడాల. இந்த கோயில்ல வந்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதம்லாம் இருக்குங்க. இப்போ உள்ள வந்த உடனே நமக்கு பளிச்சுன்னு கண்ணில் படுறது பார்த்தீங்கன்னா இந்த டூம் தான். இந்த மேல்நிலை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத நிலையிலே 6 கோணம் அருங்கோணமா இது இருக்கு. சாதாரணமா சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க 6 கோணம் என்பது 6 ஆதார நிலை. உடம்புல 6 ஆதாரம் இருக்கு. மூலாதாரத்தை பூமியிலிருந்து இழுக்கிறதுக்காக 6 ஆதார சக்தியா மேல டூம் கட்டப்பட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள் அக்னி, வாயு, வர்ணன் இது இப்படியெல்லாம் சேர்ந்து அந்த கோணங்கள் மேல இருக்கு. மேல இருந்து சூரிய கதிர்ல இருந்து விண்ணில்
மேலிருந்து வர்ற அந்த ஆகர்ஷண சக்தியை, அந்த தெய்வ சக்தியை நாம வந்து கீழே தவநிலையில வாங்கிக்கிறதுக்காக இந்த கோயிலோட கீழே கூட ஒரு சித்தர்கள்லாம் எப்படி தர்பாசனத்துல உட்காந்து தவம் பண்ணா அந்த தவம் சித்திக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கோ, அதே மாதிரி இங்க இருந்து இந்த மண்ணெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணதோட இது கட்டும் பொழுதே இந்த ஆலயத்தின் கீழே அத்தனையும் தர்பாசனம் போட்டிருக்கு. இங்கே வந்து கன்னியாபரமேஸ்வரி கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது வந்து இந்த துர்கை வந்து ரொம்ப பிரசித்தி. இது நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக வந்து பிள்ளையார் கோயிலில் தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே கன்னியாபரமேஸ்வரி கோயிலில் துர்கை வைக்கும்போது ரொம்ப போராட்டம். அப்போது தலைவர்கிட்ட நான் சொன்னேன், எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ராகதுர்கா சங்கம் இது நடத்திட்டுருக்கோம், எங்களுக்கு துர்கை வச்சு கொடுக்கணுன்னு. நான் சோழி போட்டு பார்க்குறேன், நீ துர்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த சொன்ன உடனே அந்த சோழியில் அம்மன் வந்து எனக்கு துர்கை வேணும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த துர்கை வச்சோம். அது இப்போவும் வந்து இந்த 25 வருஷத்தில் ரொம்ப அதிசயம் நடந்துட்டுருக்கு. తల్లి పాల వెళ్ళి పాహిమా ఓం సత్య రూపిణి శ్రీ కన్యకాంబ వరాల తల్లి పాల వెళ్ళి పాహిమా ఓం సత్య రూపిణి శ్రీ కన్యకాంబ వరాల తల్లి పాల వెళ్ళి పాహిమా. வந்து இது வந்து ராமர் சந்நிதி. நீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் ராமருக்கு இடது சைடு தான் சீதா பிராட்டி இருப்பாங்க. இங்க வந்து ராமருக்கு வலதுபுறம் சீதா பிராட்டி இருக்காங்க. இங்க அன்னையினோட அம்மாவோட அருட்கடாட்சம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ராமர் சந்நிதியில கூட அம்பிகை நிற்கின்ற அந்த கோலத்துல நமக்கு தெரியுதுங்க. ராமர் சன்னதி கர்ப்ப கிரக வடிவம் வந்து தேர். எப்பொழுதுமே அந்த தேர் நிலையில இருந்து சீதா ராம லக்ஷ்மண பரத சத்ருகனோட இருக்கிற மாதிரி மேல பாத்தீங்கன்னா அந்த பட்டாபிஷேக கோலத்தோட அழகு ரொம்ப அழகா இருக்கும். அதே போல ராம தூதன் ராம சேவகன் ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா இங்க வந்து ராமநாம தவம் செஞ்சுட்டு இருக்கிற கோலத்துல ரொம்ப அழகா இங்க இருக்கும். அதே போல இந்த கதவுல பாத்தீங்கன்னா பெருமாளோட 10 அவதாரமும் இருக்கும். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். వరద శుభద సర్వశాస్త్ర రూపిణి, వరద శుభద సర్వశాస్త్ర రూపిణి, ఓం సత్య రూపిణి శ్రీ కన్యకాంబ వరాల తల్లి పాల వెళ్ళి పాహిమా. ఓం సత్య రూపిణి. நாம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சன்னிதானம். இந்த கர்ப்ப கிரகமும் தேர் மாதிரியே தான் வடிவமைச்சிருக்கு. இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ராஜராஜேஸ்வரி, வலதுபுறம் பாத்தீங்கன்னா லிங்கேஸ்வரர், இடது சைடு பாத்தீங்கன்னா சால கிராமம் சங்கு. இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க. மும்மூர்த்தியும் இருக்கிற ஒரு சன்னிதானம். இந்த ஆலயத்துல மொத்தமா நாம வந்து பிரதட்சணம் பண்ணும்போது தனியா கன்னிகா பரமேஸ்வரியை நாம வந்து பிரதட்சணம் செய்ய முடியாது. 2 தேர்நிலையோட கூடிய சாமியும் கன்னிகா பரமேஸ்வரியும் சேர்த்து செய்யும் போது 3 சேர்ந்து தான் பிரதட்சணமே செய்ய முடியும். சைவம் வைணவம் 2மே இந்த இடத்துல தான் நாம் இந்த மாதிரி பார்க்க முடியும். கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஒரு புறம் ராமர், இன்னொரு புறம் ஈஸ்வரர். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அந்த வைசிய குலதெய்வ கோயில்ல மட்டுமே இந்த அளவு ஒரு அற்புதமா பார்க்க முடியும்.
ஜெய் வாசவி. என்னுடைய பெயர் ஆர் சுரேஷ் பாபு. இந்த கோயிலுக்கு 15 வருடங்களாக நான் தலைவராக இருந்து வருகிறேன். இந்த இடத்தினுடைய அரச மரமானது சுமார் 200 ஆண்டுகள் பழமையானது. எங்களுடைய சமூகத்தார் இந்த இடத்தில் வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போதிருந்து இந்த மரம் இருக்கிறது. இந்த மரத்தினால்தான் இந்த கோயிலே உருவானது. இந்த மரத்தினுடைய பெருமையும் 200 வருடங்களுக்கு மேல் உள்ளது. நாகர் தெய்வ வடிவில் இங்கே உள்ளது. மேலும் இங்கே பத்ரகாளியம்மனுடைய அருள் பூர்த்தியாக இங்கே உள்ளது. எங்களுடைய சமூகத்தார் நாகர் சதுர்த்தி இங்கே வந்து பூஜை பண்ணி சமூகத்தினுடைய எல்லாரும் இங்கே வருகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். நாகராஜனுடைய அருள் அவர்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கிறது. தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பெருமை இங்கே உள்ளது. விநாயகர் கோபுர சந்நிதிங்க ரொம்ப அதிசயமானது, அற்புதமானது. விநாயகரோட முகம் வந்து யானை வடிவம், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கோபுர அமைப்பு பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யானையோட பின்னால் இருக்கிற அந்த பிருஷ்ட வடிவத்தில் கோபுர அமைப்பு அப்படியே அமைஞ்சிருக்கும். விநாயகர் சந்நிதிக்கு மேலே ஒரு கோபுர அமைப்பாக வந்திருக்கிறதுனால விநாயகரோட முழு வடிவமும் கோபுரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அந்த பெரும் வயிறு அப்படின்னு சொல்கிற விநாயகரின் அற்புத அந்த பிரசாதமாக நாமளே இங்கே வந்து வணங்கினா நாம் ஆவோம் அப்படிங்கிற அமைப்பு. அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மனசு தான் வந்து பெருச்சாளி, அது நமக்கு அடிபணியாது. பூமிக்குள்ள கொடந்து எல்லாமே திருடிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள கண்ட குப்பைகளை அது மேய்ச்சிட்டே இருக்கும். மனசு அப்படிங்கிற அந்த பெருச்சாளி தான் வாகனமா பிள்ளையார் வந்து மேலே இருக்கிறார். அதாவது ஒரு எலியின் மேலே யானை தாங்குமா அப்படின்னு நாம் கேட்குறோம். எலி அப்படிங்கிறது மனசு, அதை அடக்கி வாகனமாக வச்சுட்டு இருக்கிறதால கணம் இல்லாதவர் கணபதி. அதனால தான் பெருச்சாளி வாகனமாக இருக்கு. அதை வந்து கோபுரத்தில் 4 புறமும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது முருகனுடைய சன்னிதானம். இப்போ முருகன் சன்னிதானம் அப்படின்னா முருகனுடைய கோபுரத்தில் வந்து சாதாரணமாக முருகன் மாத்திரம் இருப்பார். ஆனால் இங்கே மும்மூர்த்திகளும் இருக்காங்க. பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அந்த பக்கம் விஷ்ணு, அந்த பக்கம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3மே கோபுரத்தில் இருக்கிறது வந்து ஒரு அதிசயங்க. மயில் வாகனம் முருகரோட இது. மயில் குயிலாச்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் வந்து வண்ணத்தை காட்டும், அழகை காட்டும், நமக்கு ஆக்கும் திறனை காட்டும், செழுமையை காட்டும், வளமையை காட்டும். இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த மயில் எப்படி அழகோ அப்படி இந்த முருகனை நாம் வணங்கும் போது நம்ம வாழ்க்கையும் அழகாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருக வாகனமாக இங்கே காட்சி தர்றாரு. महाशक्ति समृद्धाकिलेश्वरी नारायणी नादरूपा नामरूपा विभजिता वरदा वामनयना वारुणी मनविक्वला विश्वादिका वेदवेद्या विन्ध्याचल निवासिनी पुण्यकीर्ति पुण्यलभ्या पुण्यश्रवत्ता मातृका वन्नरूपिणी भक्तिमत्कल्पलतिका पशुपाश विमोचनी ஜெய் வாசவி. இந்த புதிய டிவி மூலமாக நாம் மக்களை அனைவரும் சந்தித்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஸ்ரீ வாசவி கன்னியா பரமேஸ்வரி என்பது என்ன என்று கேட்டால், இது எங்களுடைய குலதெய்வம், ஆரிய வைசியர்களுக்கு குலதெய்வம். ஒரு காலத்தில் இந்த கோவிலில் வந்து அதாவது மனிதனாக பிறந்து மனிதர்களோடு வாழ்ந்து கடவுளாக ரசிக்கப்படுவது தான் இந்த கன்னியா பரமேஸ்வரி அம்மன். இந்த கோயிலை பொறுத்தவரை தினமும் ஸ்ரீசக்கரம் பூஜை மற்றும் பல பூஜைகள் நடக்கிறது. நாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் கோயம்புத்தூர் விட்டு செல்லும் போது கோணியம்மனை வழிபட்டு சென்றால், அதாவது நாம் செல்லும் காரியம் எந்த பிரச்சனையும் வராது என்பது ஐதீகம். கோவையுடைய காவல் தெய்வம் கோணியம்மன், அதுபோல வைசியர்களின் காவல் தெய்வம் குலதெய்வம் இந்த கன்னியா பரமேஸ்வரி அம்மன். இந்த கோயிலில் வந்து குழந்தை இல்லாதவர்கள், அவர்களுடைய குடும்ப கஷ்டங்கள், மருத்துவ விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மனை வந்து முறையிட்டால் கண்டிப்பாக நிறைவேறுகிறது. இது ஒரு பேச்சுக்காக சொல்வதிலே நிறைய பேர் அனுபவித்திருக்கிறார்கள். இப்போது நான் நிற்கும் இடம் வந்து இந்த
கோயிலுடைய முக்கியமான ஒரு விஷயமான இடம். எனது வாழ்க்கையில் நான் இங்கு வந்து தினமும் வந்து கடவுளை நினைத்து வழிபடுகிறேன். இங்கு வந்து சென்றால் எனக்கு எந்தவித பிரச்சனையும் வருவதில்லை. நான் தலையில் வைத்திருக்கும் ஸ்ரீ சக்கர குங்குமம் இந்த கோயிலின் பிரசாதமாக வைத்துக் கொள்கிறேன். இதனுடைய வளர்ச்சி எப்படி என்றால், எங்கள் ஒவ்வொரு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது எங்கள் சமுதாய மக்கள் ஒவ்வொரு விதமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போது நான் நிற்கும் இந்த இடத்தில் வந்து பார்த்தால் சுயம்பாக பாம்பு வடிவில் கடவுள் தெரிகிறார். இந்த இடத்தில் வந்து பார்த்தால் பாம்பு, அதாவது நாகப்பாம்பு வந்து உள்ளே இருக்கிறது. இது ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கோயிலுக்கு வந்து சென்ற உடனேயே என் மனதில் ரொம்ப மிகவும் திருப்தியாக இருக்குது. என் வாழ்க்கையினுடைய படிக்கு எல்லாம் மூல காரணம் இந்த கன்னிகா பரமேஸ்வரி கடவுள் தான். இங்கே வந்தால் மன அமைதி மிகவும், அதாவது நம் நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து செல்லும்போது யாரையும் ஒரு தவறு பண்ணாமல் நம் மனசுக்குள்ளே நடப்பட்டதை சரியாக செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.